ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? பி ஹாப்பின் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சீனியர் க்ரஷோட பார்ட் 12th வீடியோ, த ஃபைனல் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 11 பார்ட்ஸ் இருக்கும், ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட ஃபைனல் பார்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ கடைசியாக இதோட விட்டுருப்போன்னா, எங்கே வந்து அவர் அந்த இடத்த விட்டு, அந்த ரெசார்ட்டை விட்டு வெளில போகிற மாதிரி. ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அவர் போனதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவருக்கு கால் பண்ணியிருந்திருப்பீங்க, இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ குடுகுடுன்னு நீங்கள் ஓடி அவரும் நீங்களும் போய் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தென் கிஸ் பண்ணுற மாதிரி ஃபைனலாக முடிச்சிருந்திருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாரி ஃபார் த டிலே, லைக் லிட்டரலி 12 days 13 days லேட்டர் நான் போடுறேன். எப்படி சொல்கிறது, ரீசன்ஸ்லாம் சொல்ல விரும்பலடா, கல்யாணம் ஆகிடுச்சுல, இது ஒரு ரீசனே போதாது. ஸோ அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கிறதால அட்டன் பண்ணதால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நிறைய பேர் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அதோட ரீசன். சரி வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கடைசியாக நீங்களும் ஒரு ஹக் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அதுக்கப்புறம் நீ என்னை நல்லா பார்த்துப்பல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேட்ட கேட்குறீங்க. ஷுவராக நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் அப்படியே அவரை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு நல்லா அழகாக ஒரு முத்தம் கொடுக்குறீங்க. தேவங்க அப்படியே ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களை அப்படியே வளைச்சி அந்த மனுஷனை உங்களுக்கு முத்தம் கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ ரோட்டில் ஒரு 4-5 பேர்கிட்ட நின்று பார்க்குறாங்க. அப்படி கோசா எப்படி சொல்கிறது, வெளிநாடு இல்லைல்ல, என்னடா நட் ரோட்டில் எவனோ ஒருத்தன் முத்தம் அடிக்கிறானே, கிஸ் அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே குறுக்குன்னு பார்க்குறாங்க. நீங்கள் டக்குன்னு பப்ளிக் பிளேஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ரெசார்ட்க்கு போகலாமா, நீங்கள் அப்படியே அவரை வந்து எப்படி சொல்கிறதுலாம் லைக் ஒரு புறத்தை தூக்கி அப்படி நம்ம பார்க்க மாட்டோம், என்ன அப்படி சொல்லிட்டு தெனாவட்டை பார்க்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி எதுக்கு இப்போ ரெசார்ட்டுக்கு கூப்பிடுற அப்படிங்கிறீங்க. ஏய் என்னடி, நான் சும்மா ரெசார்ட்டுக்கு போகலாமான்னு கேட்டேன், இங்கே இருக்கிறது. ஹலோ, நீ நினைக்கிற மாதிரியான ஆள் நான் கிடையாது. ஓகே, நீ இப்போ எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு அவர் உங்களை கேட்குறாரு. ரெசார்ட்டில். அதனால தான் சரியும் இடத்துக்கு போகலாமான்னு கேட்டேன். எப்போ பார்த்தாலும் எப்படி 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 சொல்கிறது, டர்ட்டி மைண்டடாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அடிக்க வராரு. நீங்கள் அப்படியே டக்குனு கீழே குனிஞ்சிக்கிறீங்க. இங்கே தேவங்க சிரிச்சிட்டு சும்மா போகலாம் வா அப்படி சொல்லிட்டு கை அப்படி கிராப் பண்ணி இழுத்துட்டு அப்படியே ஒரு வழியாக ரெசார்ட்டுக்குமே போயாச்சு. ஸோ அங்கே அர்ஜுனை பார்த்துட்டு லைக் அங்கே வந்து ஃபீலிங் அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே 2 பேருக்கும் கிளாஷாக ஆகிட்டே இருந்துகிட்ருக்கும். இப்போ வேறு வயன் வேறு தேவங்க வந்து சரி நான் வந்து அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிலாம் வந்து 2 பேரும் மர்ஜ் ஆகிட்டாங்களாமா. ஸோ இதை வந்து அவனை வெறுப்பேற்ற வேணாமா. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ வெறுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மனுஷன் வந்து அர்ஜுனை செம்மையாக வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. எங்கள் அர்ஜுனுக்கு ஒன்றுமே ஒரு நிமிஷம் புரியவே இல்லை. லைக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. என்ன ஷாக்கிங்காக இருக்கா? என்னடா கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் உஷார் பண்ணது, நேற்று வந்து அவன் அப்படியே படக்குன்னு வாயில் போட்டு போயிட்டானே, நீ யோசிக்கிறியா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, நமக்குன்னு என்ன இருக்கோ அதை யாராலையும் எடுத்துக்க முடியாது. வயன் என்னைக்காக இருந்தாலும் அவள் எனக்கு தான். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஹலோ, நான் பையனால் ஒன்றும் லவ் எல்லாம் பண்ணலை. ஆக்சுவலாக ஃப்ரெண்டாக தான் நான் அவளை பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்டுக்கு கஷ்டம் வந்தால் பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியும், அதான் அவளை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஸ்டில் நான் இப்போ அவளோட டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இஃப் ஷி ரியலி நீட்ஸ் யூ, வாண்ட் டு லிவ் வித் யூ, தென் நத்திங் டு டூ வித் மீ. லைக் நான் இதுக்கு முக்க நுழைக்க போகிறேன் அப்படி சொல்லும் போது ஃபேஸில் லைட்டாக ஒரு சேட்னஸ் தெரியுது. என்னமோ அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் பேசலை, அமைதியாக போயிட்டார். ஒரு 2 days நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். வயன் உன்னோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடு, நம்ம நேட்டிவ்கே போயிடலாம், சரியா? பட் ஏன் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஏன் வயன், நான் கூப்பிட்டு போகிறேன், அவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க,
அவள் ஒன்றும் யாரும் இல்லாத அனாதை கிடையாது. ஓகே, அவளுக்குன்னு சொந்த பந்தம் எல்லாம் இருக்குது. முக்கியமாக நான் இருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ணிக்க தேவையில்ல. பெட்டர் என் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்புகிறேன், மறக்காமல் வந்துடுங்க. சரியா? அப்படியே அந்த இடத்த விட்டு அர்ஜுன் போயிட்டாரு. ஸோ இங்கே வயனுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு தேவங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்ன பேசுகிறேன்? கொஞ்சம் சாஃப்டாக தான் பேசேன். அவனுக்கும் உனக்கும் சண்டை வருது தான், அதுக்குன்னு இப்படியா பேசுவேன் மூஞ்சல் அடித்த மாதிரி? தேவங்க ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, அப்படி பேசல, ஓகேவா? சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. லைக் எப்படி சொல்கிறதுனா, ரெசார்ட்டில் 2 days திருப்பியும் அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா புக் பண்ணியிருந்திருப்பாரு. அது லிட்ரலி 2 days நீங்கள் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, யூ ஆர் ஸ்டேயிங் இன் ஹிஸ் ரூம். லைக் அவரோட ரூமில் வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. அவரும் நீங்களும் விளாட்றீங்க, அடிச்சுக்கிறீங்க. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு லவ்வர்ஸாக இருந்தோம்னா நம்ம எந்த அளவு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் அவருக்குமே லிட்ரலி இருந்துருக்கு. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு இருக்கீங்க. எங்கள் அர்ஜுன்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, தட் ஒரு நைட்டு இங்கே தேவங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் இருந்துட்டு இருக்கும்போது அர்ஜுன் அப்போ வந்து கோஇன்சிடெண்ட்டாக அந்த சைடில் லைனில் க்ராஸ் ஆகி போயிட்டுருப்பாரு. ஓய் ஓனரு அப்படிங்கிறாரு. டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு அர்ஜுன். அவனை தான் இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. வெறுப்பேற்றுறதுக்காக வந்து ஒழிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு, சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. சும்மா உட்கார்றா பாஸுக்குன்ட்டு அப்படி சொல்லிட்டு டப்புன்னு உட்கார்றாரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு பேசுகிறாரு. எப்படி தானே பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் உன்னோட எப்படி சொல்கிறது கஸ்டமர், என்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கணும்ல. ரேட்டிங்ஸ் முக்கியம் இல்லை பெகலு அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாரு. சார் மோர்லாம் தேவையில்ல, பையனை ஒன் சைடாக தானே லவ் பண்ணுறேன். அப்படியே வெடுக்குன்னா அர்ஜுன் திரும்பி பார்க்குறாரு. இல்லையே, உன் கண்ணில் காதல் தெரிஞ்சதுடா, நான் பார்த்தேன். எதுக்கு சும்மா கிளம்பிட்டுருக்கேன், நான் தான் பார்த்தேன்றங்களே. நான் ஃப்ரெண்டாக தான் பழகிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. அவ என்னோடய ஃப்ரெண்ட், அவ்வளோதான். சரி விடு. நான் கூட நீங்கள் ஒன் சைடில் லவ்வோன்னு நினச்சேன். ஆனால் இப்போவும் என் மனசு தோணிக்கிட்டு தான் இருக்கேன். என் நிஜமாக நான் ஒன் சைட் லவ் தான். அதான் உண்மை வாயில் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாயை பத்துறாரு. டக்குன்னு எப்படி சொல்லணும்னா ஒரு ஃப்ளோவில் வந்து டக்குன்னு உண்மையை உளறிட்டார். எங்கள் அர்ஜுன் நான் ஒன் சைட் லவ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதான் உண்மை வந்துருச்சு வாயில். ஒன் சைட் லவ்வா அப்படிங்கிறாரு. டக்குன்னு அர்ஜுன் அப்படியே தேங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, எனக்கு தெரிய வேண்டாமே, அவள் தப்பான எடுத்துப்பா என்ன, ப்ளீஸ் இது நமக்குள்ளே இருக்கட்டும். அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி சேடாக போகுது. நினச்சேன் ஃப்ரெண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது வேறு, ஆனால் ரிஸ்க் எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வேறு. நீ அவளுக்கு எடுக்கிற ரிஸ்கெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக உன் மேலே சந்தேகம் வந்துச்சு. பட் இப்போது உன் வாயிலே சொல்லிட்டேன். சரி நான் போய் வாங்கிட்டு சொல்லிட்டேன். ப்ளீஸ், அதான் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக சொல்லிக்கிட்டேன். அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. அதுக்கப்புறம் அவள் கில்ட்டாக ஃபீல் பண்ணுவா. எதுக்கு அதெல்லாம்? அவள் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணி அது அவளுக்கு நல்லபடியாக அமைஞ்சா என்னை விட சந்தோஷமாக இருக்கிற ஆள் வேறு யாரும் கிடையாது. அவ்வளோதான். சரி தம்பி, ரொம்ப மனசில் ஆசையை வளர்த்துக்காத. ஒன் சைட் லவ் தானே, பார்த்துக்கலாம். ஒன் சைட் லவ் சாதாரணமாக போச்சுல்ல, அது எவ்வளோ ஆழமானதுன்னு
உங்களுக்கு புரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது லவ் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு தான் அது ஃபீல் ஆகும். பையன் உங்களை பற்றின எல்லா ஸ்டோரியும் சொல்லியிருக்கா. ஆக்சுவலி அவளுமே வந்து லவ் தான். உங்களை சீனியராக க்ரஷ்ஷாக இருக்கும் போது பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுன்னு சொன்னான். அதனால் என் ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக அவளுக்கு புரியும். அதனால் கண்டிப்பாக அவள் எனக்காக ஃபீல் பண்ணுவாள். அப்படி இல்லைன்னா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது ரெண்டுமே நடக்க வேண்டாம். நான் அப்படியே அவள் லைஃப்பில் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போயிடுறேன். இது யாருக்கிட்டேயும் சொல்லாத ப்ளீஸ். சரி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து ப்ரொமோஸ் பண்ணியிருப்பார். ஆனால் சைடில் இருக்கிற நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டுங்க. ஆக்சுவலாக ஏன் என்ன வரல ரூம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவங்க கூப்பிடுறதுக்காக வந்திருந்துருப்பீங்க. தெய்வம் கூப்பிட்டது இவன் சண்டை போட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் அதாவது எப்படி சொல்கிறதுனா கூப்பிட்ருப்பாரு. 2 பேரும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ வந்து 2 பேருமே தீர்த்து வைக்கிறதுக்காக நடுவில் உள்ளே போகலான்னு போயிருந்துருப்பீங்க. பட் தட் டைம் நீ அவளை லவ் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டீங்க. அப்படியே அடுத்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்க. அப்படியே நீங்கள் சைடில் போயிட்டு அர்ஜுனை லவ் பண்ணானா? ஏன் இந்த மாதிரி? அவனை நான் ஃப்ரெண்டாக தாண்டி வர எதுவுமே பார்க்கல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஸோ லிட்ரலி 2 days ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிவிட்டு அப்வியஸ்லி தேவங்க சொன்ன மாதிரி இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தால் அது சரி வராது. உங்களுக்கே அது நல்லா தெரியும். ஸோ அதனால் நீங்களேவே வெக்கேட் பண்ணுறது நல்லதுன்னு நினச்சிட்டு ஒரு பாய் சொல்லிவிட்டு அன்றைக்கி ஆக்சுவலாக நீங்கள் வந்து கிளம்புறது அன்னைக்கு நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு ஈவெண்ட் மாதிரி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருந்திருப்பார். யார்? நம்ம அர்ஜுன் கண்டக்ட் பண்ணிவிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக ரொம்ப எப்படி சொல்கிறதுனா கேஷுவலாக இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பார். ஸோ சென்ட் ஆஃப் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே கலந்துருந்துருப்பீங்க. ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே சேர்த்து ஸ்னாப்பு செல்ஃபி அப்படி இப்படின்னு எடுத்து தாறுமாறாக இருந்திருக்கும். ஸோ ஃபைனலி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. அர்ஜுன்கிட்ட நான் எப்பயும் போல் இருப்பேன், நீயும் டெய்லி எனக்கு கால் பண்ணு சரியா? மறக்காமல் கால் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நான் உன்னை வந்து மண்டையை உடச்சி விட்ருவேன். கண்டிப்பாக. இங்கே அப்புறம் போகும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து ஏதோ ஒரு டிக்கெட் மாதிரி கொடுக்குறாரு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் தேவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உங்கள் கல்யாண கிஃப்ட். கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரியும். நீங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கான கிஃப்ட் நான் உங்கள் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவரோட ரெசார்ட், தென் அதுக்கப்புறம் இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்கான எல்லா பிளேசஸ்க்கான செலவு, தங்குற செலவு, போகிற செலவு, வர செலவு, ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையுமே இந்த ரெசார்ட் எடுத்துக்கிற மாதிரி ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி அவர் அப்படியே அந்த இதில் கொடுத்துருக்காரு. எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இங்கே அர்ஜுனை பார்க்குறீங்க. இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, இது கூட செய்யலைன்னா உனக்கு என்ன? நல்லா ஹாப்பியாக ஜாலியாக ஹனிமூனை செலிப்ரேட் பண்ணுறது கண்டிப்பாக இங்கே வந்துடும். ஓகே, ஷுவராக வரேன் அப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி தேவங்கும் அவரை ஃபைனலாக ஹக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பார். ஸோ காரை ட்ரைவ் பண்ணுறாரு. லிட்ரலி செம்ம ஹாப்பி. காரில் முக்கால்வாசி இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காலி ஆகிடுச்சு. பிகாஸ் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அப்படியே பின்னாடி பார்த்தா ஒன்று பொது புதுன்னு ஆடுது, ஒன்று லொடன் சத்தம் கேட்குது. அப்படியே சிரிச்சுட்டே நீங்கள் ஃபைனலி நான் என் ஊரை பார்க்க போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு. அம்மா என்ன நினைப்பாங்க? எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பக்குன்னு இருக்குடா. பேசாமல் அப்படியே வேற எங்கேயாவது போயிடலாமா? ஏச்சா ஆளை பாரு, புத்தி போதா பாரு உன்னோட்ட. உனக்காக இங்கே அத்தை மாமா எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்கடி, பார்ப்பலாம். இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம், அவங்களாலையும் தாங்க முடியாது, ப்ளீஸ் டி வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நீங்களும் போயாச்சு. ஃபைனலி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் அம்மா லொடுன்னு அடிச்சுட்டு அப்படியே அழுதுட்டு உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறாங்க.
அம்மாங்கனாலே இப்படி தானே பாசத்தை வெளிக்காட்டுவாங்க. அடிக்கிற மூலியமாக தான் அவங்களோட பாசமே வெளியே வரும். அந்த மாதிரி அழுதுகிட்டே நாங்கள் சும்மா சொல்லுவோம், அதுக்குன்னு உங்கள் பெற்றவங்க இல்லாமல் போயிடுவோமாடி, உன் மேலே அக்கறை இல்லாமல் போயிடுமாடி, அதுக்குன்னு அப்படியே எங்களை விட்டுட்டு போயிடுவியாடி அப்படின்னு சொல்லிட்டு லொட்டு லொட்டுன்னு அடிக்கிறாங்க. புள்ள இப்போ தான் வந்திருக்கு, எதுக்கடி இப்படி அவளை அடிக்கிற, உனக்கு வேற அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு, ஒன்றும் வலிக்கலைல்ல, சரியாயிட்டல்ல, அவள் வேற ரொம்ப அடிச்சுவிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைப்பா, நல்லா தான் இருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நல்ல வேலை, நல்லபடியாக இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறாருல பொண்ணை, அப்படியே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் பொண்ணை அப்படியே ரசித்து பார்க்குறாரு அந்த மனுஷன். ஸோ அப்படியே அம்மாவையும் அப்பாவும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தெய்வம் அப்படியே சைலண்டாக நிற்கிறாரு. மாப்பிள்ள, ரொம்ப நன்றி மாப்பிள்ள, உங்களால் தான் என் பொண்ணை நான் திரும்ப பார்க்க முடிஞ்சுது. எனக்கு அவள் உயிரோடு இருக்காளா இல்லையா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒவ்வொரு நாளும் நான் கடவுளை வேண்டிகிட்டு இருந்தேன். நல்லபடியாக நீங்கள் என் பொண்ணை கண்ணில் காமிச்சிட்டிங்க, எனக்கு அதுவே போதும். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, இந்த நன்றியை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதாவது தேவோட காலில் விழ பார்க்குறாங்க. ஐயோ அத்தை, என்னத்தை இதெல்லாம், இந்த மாதிரிலாம் ஏன் தயவு செஞ்சு பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாரு. இல்லை மாப்பிள்ள, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு என்னை தவிர வேறு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அவள் இருக்காளா செத்தாளான்னு கூட நினச்சேன். எனக்கு ஒரு கட்டத்தில் அவள் உயிரோடு இருந்தால் போதுன்ற அளவுக்கு போயிட்டேன். ஆனால் நல்லபடியாக இருக்கான்னு, அதுவும் இப்போ கண்ணு முன்னாடி என் பொண்ணு நிற்குதுங்கும் போது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் மாப்பிள்ள, ரொம்ப நன்றி மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. இந்த தெய்வம் சிரிச்சுட்டே, சரித்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் இருக்கேன்னு, நான் அப்படியே போக விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவோட ஜாயிண்ட் ஆகிட்டீங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்ததும் தெரிஞ்சதும் இங்கே ஜங்குக்கா வந்திருப்பார். அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டெல்லாம் நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்போ தான் வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசிவிட்டு இந்த மாதிரி நான் ரெசார்ட்டில் இருந்தால் வந்தேன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு A to Z கதையை சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு வந்திருப்பார். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு, என்ன ஈவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நிற்கிறீங்க. ஜங்குக்கால் ஆக்சுவலாக உங்களை பார்க்கவே முடியல. அப்படியே ஒரு நிமிஷம் மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி வச்சுட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறாரு. ஸோ தனியாக 2 பேரும் ரூமுக்கு போயிருந்துருப்பீங்க. அவர் டக்குன்னு உங்கள் கிட்டக்கு வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு டொமோன்னு அவரோட கன்னத்தில் அடிச்சுக்கிறாரு. என்னை அடி என்ன நல்லா அடி, உன் ஆர்வம் தீர, உன்னோட ஆசை தீர அடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லொட்டுன்னு அடிக்கிறேன். என்ன பண்ணுற ஜாங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே எடுக்கிறீங்க. இல்லை, இதுக்கு நான் டிசர்விங் தான், இன்னும் நல்லா அடி, ஏதாவது கட்டை இருந்தால் அடி, ஏதாவது குச்சம் இருந்தால் அடி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படிங்கிறாரு. பின்னா நீ பண்ணுறதெல்லாம் வேடிக்கை இல்லையா அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, நீ சிரிச்சாலும் பரவாயில்ல, என்ன அடி, என்ன நல்லா அடி அப்படிங்கிறாரு. ஜாங்குக் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்னால் உன் கண்ணை நிமிர்ந்து பேசக்கூட வெக்கமாக இருக்கு. அந்த அந்த தகுதியை கூட நான் இழந்துட்டேன். யாரை உன்னை நம்பணுமோ, நீ நம்பணுங்கிறதுக்காக அந்த நேரத்தில் எப்படி நீ என்னை ட்ரஸ்ட் பண்ணியிருப்பியோ, அந்த ட்ரஸ்ட்டை எல்லாத்தையும் உடச்சிட்டேன். எனக்கு அருகதையே இல்லை, உன் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு கூட எனக்கு அருகதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுறாரு. இப்போ அழுகிறதால ஏதாவது மாறிடுமா? இட் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். விடு, இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம், எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. உன்னை மன்னிச்சிட்டேன்னா நான் பொய் சொல்ல விரும்பலை, சாரி, என்னால் அவனை மன்னிக்க முடியாது. ஏன்னா நீ பண்ண கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் நீ ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணலனாலும் மென்டலி என்னை பிரேக் பண்ணிட்டேன். அதை நான் ரிட்ரைவ் பண்ணி வரதுக்கே அத்தனை நாளாச்சு. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய தாட்ஸ். விடு, பழசெல்லாம் பேசி
ஏன்னா இப்போ பிரயோஜனம்? நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க. அவ்வளோ கஷ்டப்படுத்தின தேவங்க நீ மன்னிக்கும் போது ஏன் நீ என்னை மதிக்கக்கூடாது? கரெக்டான கேள்வி தான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு முன்னாடியே தெரியும். அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது எதுவும் பண்ணலை. நான் சொன்னதை அவன் கேட்காம இல்லை. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, அவனை நான் முழுசாக என்றைக்குமே நம்பினதே கிடையாது. எப்போ அவனோட சுயரூப்பம் எனக்கு தெரிஞ்ச தப்பிலேருந்து நான் அவனை எப்படி தழுவிடலாம், எப்படி நான் ஓடி போகலாம் அப்படிங்கிறத தான் நான் திங்க் பண்ணியிருந்தேன். அவன் டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னை கஷ்டப்படுத்தினாலும் எது பண்ணாலும் அவன் அப்படிதான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ அப்படி இல்லை. தயவு செஞ்சு ஒன்று அவனோட கம்பேர் பண்ணாத. கெட்டவனாக இருந்தாலும் அவன் அவனாக இருந்தான் எனக்கு. ஆனால் நீ விடு. அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? நான் மாறுறது கொஞ்சம் டைம் ஆகும். உன்னை மன்னிக்கிறதுக்கு பல நாட்கள் ஆக, வருஷம் ஆகல கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்பிக்கை இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை மன்னிச்சிருவேன்னு நம்பிக்கை இருக்கு. பாய். இப்போதைக்கு இதுதான் என்னால் சொல்ல முடியும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளில போகிறீங்க. ஆனால் வையன் ப்ளீஸ், இதுக்கு மேலே நீ என்னை அண்ணின்னு கூப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று நான் லவ் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். மரியாதையோடையோ பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைஃப் லாங் சொந்தக்காரங்களாக இருக்க போகிறோம். நம்மளோட லிமிட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. ஸோ இங்கே தேவை வாங்க பேசி முடிச்சாச்சா அப்படிங்கிறாரு. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் தேவங்க அப்படியே சிரிச்சிட்டு சிவா போகலாம். நீங்கள் அப்படியே அவரை கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. ஒரு நிமிஷம் அப்படிங்கிறீங்க. எங்கே போகிறோம்? வீட்டுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காரில் ஏறி உட்காருங்க. ஒரு 5 minutes ஆயிருந்திருக்கும். தேவன் உன்ட்ட உன்னை கேட்கவா? கேளு. நானும் அவனும் தனியாக இவ்வளோ நேரம் பேசணும். என்ன எதுனாவது கேட்க மாட்டேன்? அது எதுக்கு நான் கேட்கணும்? ஏன் கேட்கக்கூடாது? உனக்கான கேட்குறதுக்கான உரிமை எல்லாமே இருக்குல்ல தேவங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உரிமை இருக்குது. அதுக்குன்னு உன்னை தொட எல்லாத்துக்குமா கேட்டுட்ருக்க முடியும்? யூ ஹாவ் சடன் ப்ரைவசினா. லைக் உனக்காக தோணுச்சுன்னா நீ சொல்ல போகிற. உனக்கு அது வேணாம்னு சொன்னிச்சுன்னா நீ ஸ்டாப் பண்ண போகிற. அது எதுக்கு நான் கேட்கணும்? அதை கேட்டு நான் எதுக்கு ஃபீல் பண்ணி ஒன்றையும் கஷ்டப்படுத்தணும்? என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு அந்த ஸ்பேஸில் நீ தாராளமாக இருக்கலாம். நான் அதுக்காக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. நீ இதை ஏன் கேட்கல, ஏன் சொல்லலை அப்படிங்கிற வார்த்தை எனக்கு வராது. என்னை பொறுத்த வரைக்கும் அது உன்னை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்கா? நீ கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல இருக்கியா? நீ அந்த இடத்துல ப்ரொடெக்டிவாக சேஃபாக இருக்கியா? அது போதும். வேறு எதுவும் தேவையில்லை. ஐ லவ் யூ வயன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவங்காக்கு அப்படியே அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்துருப்பீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஸ்டேரிங்கை விட்டுட்டுப்பார். இரும மாடு ஸ்டேரிங்கை பிடிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேரிங்கை பிடிச்சிருப்பீங்க. கொஞ்சம் ஃபீல் பண்ண விட்றே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அப்படியே இருக்காரு. நீங்கள் தான் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி அந்த மனுஷனும் ஹேண்டை அப்படியே வச்சுட்டு ஸ்டேரிங்கை அப்படியே பிடிச்சிட்டு ஓட்ட ட்ரை பண்ணியிருப்பார். வீடுக்கு வந்திருக்கோம். அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்டு, கடவுளே இந்த பொண்ணு முதல்ல வேணான்னுச்சு, வேணும்னுச்சு, நல்லபடியாக இந்த தடவையாவது இவனுக்கு கல்யாணம் நடந்தா எனக்கு அது போதும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, என்னம்மா என்ன எப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நீங்களும் நல்லா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேசியிருந்துருப்பீங்க. தேவங்களோட ரூமுக்கு போயிருந்துருப்பீங்க. அங்கே கொஞ்சம் நேரம் பேசியிருந்துருப்பீங்க. ஸோ வீட்டில் 2 பேருமே 2 வீட்டில் இருந்தும் எப்படி சொல்கிறதுனா
அலைன் பேசுகிறதுக்கு இது வந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் உங்களால் அந்த குடும்பம் வந்து எப்படி சொல்கிறதுனா பேசுகிறத ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி உங்களாலேயே அந்த குடும்பமும் பேச ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் சம்மந்தியாக போகிறாங்கல்ல, மூஞ்சி அப்படியே பொல்லப்போ வச்சுருக்க முடியுமா? ஆக்சுவலாக அவங்க பேசாமல் போனதுக்கான ரீசன் என்ன? இந்த மாதிரி பிள்ளைங்களோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சே, உன் பொண்ணால் தானே அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தான் அவங்க பேசாமல் போனாங்க. ஆனால் இப்போது அதே பிள்ளைங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம திருப்பியும் ஆப்வியஸ்லி என்ன கோவம் இருக்க போகுது, பேச ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ல. அவங்க பழசை பற்றின எதுவுமே எந்த டாக்குமே எடுத்துகிட்டே வரல. லிட்ரலி புதுசாக ஆரம்பிக்க போகிற அந்த உறவை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. ஸோ ஃபைனலி ஒரு மண்டபத்தை பிடிக்கிறாங்க. கொஞ்சம் சிம்பிளாக தான் கல்யாணத்தை பண்ணுறாங்க. ஃபைனலி உங்களுக்கும் தேவங்களுக்கும் அங்கே கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்ததும் இங்கே வந்து எங்கே ஜங்குவாக்கில் சேர்ந்துலாம் கல்யாணம் நடக்கலை. லைக் உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் அந்த இடத்துல கல்யாணம் நடக்குது. ஸோ கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இங்கே தான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அம்மாவோட அப்படியே மூச்சு விடுறாங்க. இங்கே உங்கள் அம்மாவும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்போது 2 சம்பந்திங்களும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, அப்பா இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஒரு வழியும் நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணில் அப்படியே அந்த எண்ணங்களை பரிமாறிக்கிறாங்க. ஸோ எல்லா அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. தட் நைட் இங்கே தேவங்களோட ரூமுக்கு போயிருந்துருப்பீங்க. இங்கே தேவங்க வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு பப்ஜியோ ஏதோ விளாண்டுட்ருக்காரு. எருமை மாடு எந்த நேரத்தில் என்ன விளாட்ணுன்னு தெரில, நீ வேறடி ரொம்ப பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பதட்டத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வேறு எதுலையாவது கான்சன்ட்ரேட் பண்ண நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதனால தான் பப்ஜி ஆடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. பாரு ஒரு கில்லு கூட இல்லை, முட்டை கில்லு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு, எதுக்கு பதட்டப்படுற, ஏன்னா உனக்கு புதுசாக என்ன அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. சும்மா 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 கிடிங் அப்படிங்கிறீங்க. அம்மா பொல்லாத கிடிங் அப்படி சொல்லிட்டு அவர் மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சுருக்காரு. எனக்கு கோவமா, எனக்கு கோவம் இருக்காதா, நீ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா, ஐயோ இந்த மாதிரி இருந்தானே எனக்கு ஹெச்ஐவியே வந்திருக்கும், வாயை மூடுடி அப்படிலாம் நான் இப்போ பாரு, ஏன் இப்படிப்பட்ட நாளில் நீ எப்படி வேஸ்ட் பண்ணுற, போ நீ இப்படிலாம் பேசுனீன்னா அந்த ரூமை விட்டு நான் போயிடுவேன். சரி சாரி சும்மாடா, சும்மா கலாய்ச்சேன்டா, நீ வேறு இதுக்கெல்லாமா சீரியஸாக எடுத்துப்ப அப்படிங்கிறீங்க. நீ நான் தான் மாறிட்டேன்னு நான் சொல்கிறேன்னா, திருப்பியும் பழசை இழுத்து வச்சு பேசுனீன்னா அப்போ கோவம் வராதா எனக்கு அப்படிங்கிற அது பவுட் பண்ணிட்டு சொல்கிறாரு. ஐயாதர என்ன பவுட்டெல்லாம் பண்ணுறீங்க, அது பார்க்க செம்ம க்யூட்டாக வேறு இருக்கு, அஜோஜோ அப்படி சொல்லிட்டு கண்ணத்தை 2த்தையும் பிடிச்சி அப்படியே பம் மாதிரி இப்படி பிடிச்சி கிள்ளி எடுக்கிறீங்க. இங்கே வலிக்குது எனக்கு அப்படிங்கிறாரு மூஞ்சி அப்படியே பவுட் பண்ணிட்டு. தேகங்கா அவனை சொல்லவா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நான் சொல்லி தான் தருவேன், வாயை மட்டும் அமைதியாக உட்கார அப்படி சொல்லிங்க. அப்படியே டப்புன்னு உட்கார வைக்கிறீங்க. என்னது சொல்லு அப்படிங்கிறாரு. என் லைஃப்லேயே ஃப்ரெண்டுன்னா அது அர்ஜுன், ஓகே, லவ்வர்னா அது நீ தான். ஏய் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லடி, பொய்யா பச்சை புழுகியாக இருக்க. யாரை பச்சை புழுக்கிறேன், யார் சொன்னா? நான் உனக்கு உன்னோட க்ரஷ்ஷு, ஆக்சுவலாக நீ என்னோட க்ரஷ்ஷு தெரியுமா, நான் உன்னை எவ்வளோ சேஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, லைக் ஒன் சைட் லவ்வர். ஆனால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஏதோ விடு, ஆனால் அதுவும் பச்சை பொய் தானே, என்ன பச்சை பொய் அப்படிங்கிறீங்க. நீ ஜங்குக்கு தானே கல்யாணம் பண்ண, லவ் பண்ண, அப்புறம் அண்ணா மட்டும் லவ் பண்ணன்னு சொல்லிட்டுருக்க. நீ தான் ஜங்குக்கு வேணும்னு அப்படியே அடிச்சுக்கிட்ட கல்யாணம் பண்ண அவனை தான் பண்ணுவேன்னு ஒத்த காலம் நின்ன. அங்கே தான் இருக்க பாயிண்ட்டு. இதை பார், நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃப்ரெண்டுனா அது அர்ஜுன் தான், நான் லவ்னு ஒன்று பண்ணேன்னா அது ஒன்று தான். சில பேரை பார்த்தா தான் கல்யாணம் பண்ணணும்னு தோணும், அந்த லிஸ்ட்டில் வேணால் அவன் போவான். கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை நினைக்கிறது வேற, ஆனால் லவ் இருக்குல்ல அது பியாண்ட் எவ்ரிதிங். லைக் கண்ணு முன்ன தெரியாமல் வரும் காதல். அவன் கருப்பா சிகப்பா ஒல்லியா குண்டா நட்டையா குட்டையா பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கானா ஹீரோவாக இருக்கானா, நத்திங்.
காதல் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா அது வந்தது தான், அதை மாற்றவே முடியாது. நீ நல்லா யோசிச்சு பாரு. நான் ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து யார் ஜங்குக்கோட ஃபோட்டோ பார்த்தேன். அவனை பார்த்ததும் நான் கல்யாணம் பண்ணால் நான் அவனை தான் பண்ணுவேன் நான் நின்று ஒழிஞ்சு, லவ்னு ஒன்று பண்ணால் அவனை தான் பண்ணுவேன் நான் சொல்லவே இல்லையே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு தெய்வங்க தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொன்னேன். டைனிங் டேபிளில் கூட நான் தான் சொன்னேன். நான் அவர் மூஞ்சை தான் நான் பார்த்தேன், அவரோட ஃபோட்டோ ஃப்ரேமை தான் பார்த்து அவர் தான் நீங்கள் எனக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையோன்னு நினச்சேன். நான் இவரைனா நான் கல்யாணம் பண்ணிக்கல, நான் ஜங்குக்கா இருந்தால் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே நான் சொன்னேன். அதனால் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காதல்னா அது ஒன்று தான் பண்ணேன். நினச்சாலே வேடிக்கையாக இருக்குல்ல. காதலிச்சவனே கரம் பிடிக்காததெல்லாம் அது எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம். முதல்ல நான் லவ் பண்ணேன், அதுக்கப்புறம் நீ லவ் பண்ண, நான் வேணான்னேன், உன்னை வேணான்னு சொல்லிட்டு ஒரேடியாக வெளியில் போயிட்டேன், அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை சேஸ் பண்ணேன். ஃபைனலி 2 பேருமே காதலில் விழுந்து கல்யாணம் வரைக்கும் போய் நிற்கிறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே எவர்டா. இட் ஹேப்பன்ஸ் டு மீ. அப்படியே பெருமூச்சு விடுறீங்க, அப்படியே பொறுமையாக தேவங்க அப்படியே உங்களோட எப்படி சொல்கிறதுனா ஃபேஸ் கிட்டக்க வந்துட்டு அப்படின்னு முத்தம் தர்றாரு. அந்த முத்தத்தில் நீங்கள் அப்படியே முழுகிறீங்க. நீங்களுமே அவருக்கு ரிட்டன் பேக் ஹக் பண்ணியிருந்துருப்பீங்க. அவருமே அதை சோல்ஃபுல்லாக அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே அதை பார்க்குறாரு. ஸோ 2 பேரும் அதுக்கப்புறம் நெக்கில் செஸ்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸஸ் ரிமூவ் ஆகுது. ஸோ 2 பேருமே அந்த இடத்துல லைஃப்பை பிகின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. தென் ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் கிட்டேயே போயிருந்திருக்கும். நீங்கள் லைக் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ரா. இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டு அப்படியே தெய்வங்க பார்க்குறீங்க. லைக் 2 பேருமே வெறும் பெட்ஷீட்ஸை தான் கவர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் தெய்வங்க அவங்கள பார்த்துட்டு ஓய் சிலுக்கு அப்படிங்கிறாரு. அப்படியே இவர் மட்டும் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்க மாதிரி, ஏய் நீயும் சிலுக்கு தான்டா அண்ணா, நீ மட்டும் எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன் அப்படிங்கிறீங்க. செல்ல பயிரடி அப்படிங்கிறாரு. சொல்லி தொலை அப்படிங்கிறீங்க. பத்தியா பத்தியா எப்படி பேசுகிற பத்தியா அப்படிங்கிறாரு. இப்போ என்ன பேசணுங்கிற, ஏன் இப்போ சுடுங்கிற, நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாமா அப்படிங்கிறீங்க. ஆல்ரெடி 3 ரவுண்ட்ஸ் போயிருக்கு. ஆக்சுவலாக நான் நீ அப்படிங்கிறாரு. நான் ஒரு லைனர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. லைனோட ஃபீமேல் வெர்ஷன். ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை மூடுறாரு. என்ன படிச்சிருக்கேன். நீ லைனஸா அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. ஐயோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. அப்படி என்ன நீ படித்து கிழிச்சியா? நான் ஒரு ஃபீட் பார்த்தேன், அதில் என்ன இருக்குன்னா எப்படி சொல்கிறது, லைனஸ் அந்த கேர்ள் லைன் வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு 50 தடவை கூட மேட்ரு பண்ணுமாமே அப்படிங்கிறாரு. அப்போ நீயும் அதை பார்த்துருக்க போலியே அப்படிங்கிறீங்க. ஆமாம் பார்த்தேன். எப்படி ஒரு நாளைக்கு 50 தடவை? பாவம் அது லயனு அப்படிங்கிறாரு. 50 நாள் தாங்குவ, 50 தடவை நீ தாங்குவ, ஒன்றால் பண்ண முடியுமா அப்படிங்கிறீங்க. மடியும் டிஸ்கவுண்ட் இருக்குமா அப்படிங்கிறாரு. மேபி 10 கம்மி பண்ணிக்கலாமா? 40 பாடி தாங்காதடி அப்படிங்கிறாரு. சரி 30 ரவுண்டா, இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு ப்ளீஸ். இதுக்கு மேலே நானும் குறைக்க மாட்டேன், நீங்கள் குறைக்கக்கூடாது. ஓகே 25 ஃபைனல். 10 ப்ளீஸ். காலையில் வேணால் ஒரு 3 ரவுண்டு, மதியானம் ஒரு 3 ரவுண்டு,
சாயங்காலம் போல் ஒரு 2 ரவுண்டு, அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 2 ரவுண்டு, அப்படி 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 முடிச்சுக்கலாம்டி ப்ளீஸுடி அப்படிங்கிறாரு. ம் அதெல்லாம் பாரு 10க்கு தான் நீ லாய்க்கா அப்படிங்கிறீங்க. ஏய் 10மே சும்மா கின்னுன்னு இருக்கும்டி, மாமாவா மாமாவான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்ப நீனு அப்படிங்கிறாரு. மாசரு ஆடனுங்க சொல்கிறீங்க. ஸோ 2 பேருமே சிரிச்சுட்டு அப்படியே நல்லா டைட்டனாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கியிருந்திருப்பீங்க. ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகுது. லைக் நீங்கள் வந்து டெலிவரி ஆகி உங்களுக்கு 2 குழந்தை, அழகாக ஒரு பொண்ணு ஒன்று ஆண் ஒன்று, ட்வின்ஸ் போல். ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக நல்லா நல்லா சப்பியாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே, ரொம்ப இதாக சூப்பராக இருந்துட்டு இருக்குது. ஸோ அப்படியே இந்த குழந்தைய பார்க்க வரதுக்காக எங்கள் அர்ஜுன், அதுக்கப்புறம் ரெசார்ட்டில் உள்ளவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பார்ட்டி மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே லிட்ரலி வந்திருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டி ஹாலில் இருந்துகிட்ருக்கிறச்ச இங்கே அந்த அர்ஜுன் இருக்கார்ல, மயக்க பிடிச்சிட்டு இங்கே ஹனிமூனுக்கு எங்கள் இடத்துக்கு வந்ததால் தான் இவ்வளோ அழகான இளஞ்சிட்டான 2 கப்புள்ஸ் அழகாக ட்வின்ஸை பெற்று போட்டிருக்காங்க அப்படின்னதும் உங்களுக்கும் தேவங்களுக்கும் ஐயோ இவ வேறா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. தென் இப்போ ஆக்சுவலாக எதுக்கு நான் மயக்கம் வாங்கினேன்னா, வையன் அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் தெரியும் இவன் என்ன அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்க்குறாரு. எனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னதும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கு. லைக் ஈவன் தோ தெய்வங்க கூட முரட்டு ஷாக்கு. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆமாம், எனக்கு தெரியாதது யாரும் இல்லை, அது நம்ம பிரீத்தி அப்படிங்கிறாரு. பிரீத்தி அப்படியே வெக்கப்பட்டுட்டு சைடில் நிற்குது. அப்படி சொல்லிட்டு ஸோ ரெசார்ட்டில் ஒர்க் பண்ண பொண்ணு தான் பிரீத்தி போல். ஸோ அந்த பொண்ணுக்கு A to Z பற்றி தெரியும். லைக் எப்படி சொல்கிறதுன்னா, அந்த பொண்ணு வந்து அவரை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஸோ வயனும் அவரும் வந்து க்ளோஸாக இருக்கிறதால தனக்கு அவர் வந்து செட் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி விலகி இருந்திருக்கும். ஸோ வயனுக்கு வந்து தேவங்கா கிடச்சதும் சரி அட்லீஸ்ட் நம்ம ஏன் இப்போ ட்ரை பண்ணக்கூடாது, இப்போ தான் அவர் சிங்கிளாக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் விட்டுருந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட க்ளோஸாக பழக லைக் அதே மாதிரி ஸ்விம்மிங்குள்ளே போய் நீங்கள் பேசுகிற மாதிரி அவர் கூட கம்பேனியனாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகி அண்ட் ஃபைனலி அவரோட லவ்வை சொல்லியிருப்பா. அவர் ரிஜெக்ட் பண்ணலாம் தான் இருந்திருப்பார். பட் ஒன் சைட் லவ்வோட அருமை அவருக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் ஆகி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் நினச்சி லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறது சுத்த முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நம்ம ஒரு ட்ரை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, பட் வந்து வேணால் டேட் பண்ணலாம், பிடிச்சா வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்ஜுன் சொல்லியிருப்பார். ஓகே சார், ஷோர் சார் அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு 4-5 டேட் கிட்டே போயிருந்திருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அந்த டேட்டே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவரும் சரி ஓகே லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்குமே எஸ் சொல்லியிருந்திருப்பார். ஸோ எஸ் சொன்னதுக்கப்புறம் என்ன ஆப்வியஸ்லி என்ன நடக்கும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு மேரேஜ் தானே. ஸோ அந்த மாதிரி மேரேஜுமே இப்போ நடக்க போகுது. அதே மாதிரி அந்த ரெசார்ட்லேயே தான் மேரேஜ் போல். அதனால் மறக்காமல் நீனு உன் ஹஸ்பண்ட் தென் எல்லாருமே குழந்தை குட்டி எல்லாருமே வந்துடணும், உங்களை நான் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அர்ஜுன் சொல்கிறாரு. லைக் எல்லாருமே செம்ம ஹாப்பி, அவ்வளோ கிளாப்ஸாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் ஓடி போயிட்டு பிரீத்தியை போய் ஹக் பண்ணிட்டு சூப்பர் பிரீத்தி செம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போய் நீங்கள் ஹக் பண்ணிட்டு உன்னை விட ஒரு நல்ல பேர் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்காது, நீங்கள் 2 பேரும் தான் பெஸ்ட் பேர் எவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எங்கள் அர்ஜுனோட கல்யாணமே நடக்குது, ரொம்ப சிறப்பாக நடந்துருந்துருக்கும். ரொம்ப ஹாப்பியாக அவருக்கு வந்து நீங்களும் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, அவர் எப்படி ஹனிமூன் கிஃப்ட் கொடுத்தாரோ அந்த மாதிரி நீங்களுமே ஹனிமூனு, ஆனால் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கிடையாது, லைக் எப்படி சொன்னால் அப்ராடுக்கே கொடுக்குற மாதிரி நீங்களும் இது தேங்கவும் சேர்த்து கொடுத்துருந்துருப்பீங்க. லைக் பாலி அந்த மாதிரி ஏதோ ஒரு இது போயிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த மாதிரி கொடுத்துருந்துருப்பீங்க ஹனிமூன் டிக்கெட்ஸு. இங்கே அவனை ரெண்டும் சந்தோஷப்பட்டுட்டு தேங்க்யூ அப்படி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு 1 வீக் போல் அவங்களோட கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு வந்திருந்திருப்பீங்க. ஸோ லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஜங்கோக்கோட நடவடிக்கைகள் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. லைக் எப்படி சொல்கிறதுனா அவர் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி தெரியுது.
இங்கே தேயும் கண்டுபிடிச்சிருப்பாரு. என்னடா உன் போக்கே சரியில்லை, ஒரு மாதிரி லவ் ஸ்டேட்டஸ்லாம் போடுற, ஆனால் காலையில் எழுந்திரிச்சதும் ஓடி போயிடுற, நைட்டு தான் வர, என்ன உன்னை அங்கங்கே பார்த்த மாதிரி நிறைய செய்திலாம் வருது, என்ன உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவானே அதுவானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்காவும் இழுக்கிறாரு. என்ன லவ்வா அப்படின்னதும் ஆமாண்ணே அப்படி சொல்லியிருப்பாரு. யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னதும் இங்கே வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்துச்சி, இப்போ லவ் பண்ணுறோம் அப்படின்னு நீ தானே எப்படியாவது அம்மாவை சொல்லி ஒத்துக்க வைக்கணும், அம்மா அது இதுன்னு சொல்லிட்டு அதுவாக நிற்க போகுதுன்னு, ப்ளீஸுன்னு நீ தானே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபைனலி வயன்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அத்தைக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கும் ஜங்குகாவுக்கும் நல்லபடியாகவே கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் குழந்தைங்கள வச்சுலாம் சமாளிச்சிட்ருக்கீங்க. ஒரு குழந்தைய தேவங்க பார்த்துப்பாரு, இன்னொன்று ஒரு குழந்தைய நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கவே காலங்கள் நல்லா அழகாக ஓடுது. எங்கள் ஜங்குகாவுக்குமே இது அந்த பொண்ணு கன்சீவ் ஆகியிருந்திருக்கும். ஸோ ஆக்சுவலாக உங்கள் வீட்டிலே மொத்தம் 3 குழந்தைங்க. உங்களுக்கு 2 குழந்தைங்க, ஜங்குகாவுக்குமே இங்கே ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கும். ஸோ டோட்டலி 3. உங்கள் அம்மாவுமே சில நேரத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீக்லி ஒன்ஸ் வந்து அப்படி இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி, அதுவும் இல்லாமல் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ அப்படியே ஹாப்பியாக ஒரு குழந்தைங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசாகிடுச்சு, லைக் 2 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரி இருந்திருக்கும். ஃபேமிலியாக நம்ம வந்து ட்ரிப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அர்ஜுனுமே தோணும். அர்ஜுனுமே உங்கள்கிட்ட டெய்லி காண்டாக்ட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வெளியில் போகலான்டா, ஃபேமிலியாக போகலான்டா, எல்லாருமே போகலான்டா அப்படி சொல்லும்போது சரி கண்டிப்பாக போகலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் அர்ஜுன், அந்த பொண்ணு, தென் நீங்கள் தேயோங், தென் ஜங்குக் அந்த பொண்ணு வித் கிட்ஸ், தென் உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே அதே மாதிரி தேவங்கோட அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய வேனை பிடிச்சி அப்படியே ஜாலியாக அப்படியே நல்லா அப்படியே ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ண எப்படி இருக்குமோ எல்லாருமே கப்பலாக இருக்கீங்க. அப்படியே குரூப்பாக சேர்த்து செல்ஃபி எடுக்கிறீங்க. அவ்வளோ ஹாப்பியாக லைஃப் போயிட்டுருக்கு. தேயும் உங்களை தாங்குன்னு தாங்குறாரு. லைக் ஹீஸ் யுவர் ஒன், ஹீஸ் த ஒன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்குள்ள எந்த நாளுமே நீங்கள் ரெக்ரெட் பண்ணவே கிடையாது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கிறீங்க. குழந்தைங்களுமே ரொம்ப அழகாக ஆடி ஓடி விளாடுதுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. லைக் அதுங்கெல்லாம் ஓடி ஆடி விளாட்றச்ச வயசாகுதுல்ல நம்மளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாக பார்க்குறீங்க. எங்கத்தையும் என்ன அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ணலாமா மை லைனஸ் அப்படிங்கிறாரு. பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன 2 தானே போட்டிருக்கோம், எனக்கு ஹீட் ஆயிடுச்சுண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஹீட் ஆனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஹீட் ஆனால் தான் நீங்கள் ஏதாவது பண்ணி பயப்படணும் அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, இட்ஸ் மை டர்ன், நம்ம இந்த ட்ரிப்ளெட்ஸ் வைக்கலாமா அப்படிங்கிறாரு. இந்த 2த்துக்கு நீயும் நானும் கடந்த நாயா பேயா அடிச்சுக்கிறோம், 3 மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை திட்டிட்டு எழுந்திரிச்சு போகிறீங்க. ஜேகே அங்கேருந்து வந்துட்டு பையன் கடுக்கடுன்னு பேசிட்டு எழுந்திரிச்சு போணுச்சு, ஏன் என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அடிச்சுட்டு காதை சரிகிறாரு. என்ன பிளான் அங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ டக்குன்னு அர்ஜுனுமே வந்திருப்பாரு. என்ன 2 பேரும் பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு. இல்லை ஒய்யனும் இன்னும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒய்யன் அப்படி கோச்சிட்டு அப்படி போன மாதிரி இருந்தது, அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்ருக்கேன். என்னாச்சு சண்டையா வந்த இடத்துல? நீங்கள் வேறு ப்ரோ, அப்படிலாம் இல்லை. அடுத்த பேபிக்கு பிளான் பண்ணாமான்னு கேட்டால் இருக்கிறதே நாக்கு தள்ளுது, இதில் உனக்கு இன்னொன்று வேறையான்னு கேட்டு போகிறேன். ஒன்று தானே பெற்றுக்கலாம் ப்ரோ. நைட்டெல்லாம் கேர்ள்ஸ் கொஞ்சம் வீக்னஸாக தான் இருப்பாங்க. அப்படியே காலை தூக்கி போட்டோமா, கையை தூக்கி போட்டோமா, நெஞ்சில் கை வச்சாமா, அப்படியே அப்படின்னு ஆரம்பிக்கணும். நான் எதிர்பார்க்குறது ட்ரிப்ளெட்ஸு, அவன் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேறான் ப்ரோ. அப்படியே எல்லாருமே அப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி வைப்பாங்க. 2 பேரும் நில்லுங்க எங்கே போகிறீங்க? டேய் 2த்தையும் மேய்க்க முடியலன்னு அவன் பயந்துட்டுருக்கான். அதுவும் நான் ஒரு பிள்ளையை பெற்றுட்டு ஐயோ கொஞ்சம் கூட நேரமே இல்லை. மொபைலை யூஸ் பண்ணால் தான் அங்கேருந்து அவளுக்கு ஹாரன் அடித்த மாதிரி. என்னங்க சும்மா தானே இருக்கீங்க, அமைதியாக தானே உட்காந்துருக்கீங்க,
பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்கிட்டா தான் என்னன்னு சொல்லிட்டு இசுக்குன்னு பிள்ளைய கொடுத்துட்டு ஓடி ஓடி போயிடுறாடா. நீ எப்படா 2 பிள்ளையும் சமாளிக்கிற? ஒத்த பிள்ளைய பெற்ற நானே டங்குவாரி கிழிஞ்சு போயிருக்கேன், இதில் இன்னும் 3 வேறையா? என்ன நினச்சிட்டு இருக்கேன்? அந்த காலத்தில் கூட 3 பிள்ளைங்கள கூட சில பேர்லாம் பெற்றிருக்க மாட்டாங்க, 2 குழந்தைங்க தான் பெற்றிருக்காங்க. நீ என்ன 5 பிள்ளைய பெற்றுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னா, ஸ்கூல் புதுசாக ஆரம்பித்து உன் குழந்தைங்கள மட்டும் சேர்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குகா கேட்குறாரு. நீ சொன்னதுக்கப்புறம் பிளான் நல்லாயிருக்கு, எக்ஸிக்யூட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிறாரு. காத்து அப்படி சொல்லிட்டு 2 பேர் துப்பிட்டு அந்த இடத்த விட்டு போகிறானுங்க. வயன் முறைச்சதே பரவாயில்ல, இவனுங்க என்ன துப்பிட்டு போகிறானுங்க அப்படி சொல்லிட்டு சிலுக்கு அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக ரூம்குள்ளே போகிறாரு. நீங்கள் டக்குன்னு கதவை சாத்திட்டீங்க, அதுக்குள்ளே அந்த மனுஷன் வந்துட்டார். சிலுக்கு அடிச்சுட்டு வராரு. நீங்கள் உனக்கு அறிவில்லை, வெக்கமாக இல்லை, சி மூஞ்சி மூட்டுப்ப அப்படிங்கிறீங்க. நீ என்னென்ன சொல்லிக்க, இன்னைக்கு சம்பவம் தாண்டி அப்படி சொல்லிட்டு டபக்குன்னு அந்த மனுஷன் அப்படியே உங்கள் மேலே பொத்துரி ஏறி விழுகுறாரு. எருமாடு விடுடா அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மொத்தம் வைக்கும் போது உங்கள் தள்ளி தொலை, மதியான நேரம் பிள்ளைங்க வெளியில் இருக்குது, தயவு செஞ்சு தள்ளுடா அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே தேவங்க தள்ளுற மாதிரியே கிடையாது, அப்படியே வேணுங்கன்னே உடம்பு ஃபுல்லாத்தையும் அப்படியே தூக்கி உங்கள் மேலே வச்சுவிட்டாரு. மூச்சு விட முடியலடா, அடைக்குது அப்படிங்கிறீங்க. இருக்கட்டும், ஐ ஹாவ் யுவர் வீக் பாயிண்ட் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே நெக்கில் உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஆஃப் ஆகுறீங்க. அந்த மனுஷன் ஆகுது கனெக்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இங்கே ஃபேமிலி ட்ரிப்புக்கு இவங்க ஹனிமூனுக்கே பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து அப்படியே முடிஞ்சிட்டதுக்கப்புறம் 2 பேருமே அப்படியே படுத்திருக்கீங்க. சி ஆனால் நீ ரொம்ப மோசம் தேவம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த சைடில் படுத்துருக்கீங்க. ஏய் என்னடி, நீ தானடி சொன்ன ஹனிமூன் அன்னைக்கு, அது ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு நான் ஒரு லயனஸ் டெய்லியும் 10 ரவுண்டு வேணும், இப்போ வந்தாலே கடுப்பாகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கடுப்பாகிறவெல்லாம் அப்படியே நெக்கு கிட்ட முத்த கொடுத்தது அப்படியே அப்படி சொல்லிட்டு சிலுக்கு மாதிரி சத்தம் போட்ட வாய் முடித்தையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி நான் வாய் போட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் வாய் மூடுறாரு. இதுக்கு பேர் இந்த மாதிரிலாம் இமிட்டேட் பண்ணி வச்சுக்கோ, மண்டே உடச்சி விட்ருவோம் மண்டே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல வெக்கப்பட்டுட்டு போகிறீங்க. பொண்டாட்டியை வெக்கப்படுத்தி பார்க்குறதும் நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே ரசிச்சிட்ருக்காரு. அம்மா அப்பா கதவை தரேங்க, நான் உள்ளே வரணும், என்கிட்ட ஆயிருக்கு அப்படின்னதும் இதுங்களா நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாது இதுங்கன்னு அப்படி சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணும்போது சட்டையெல்லாம் போட்டுட்டு என்ன அப்படிங்கிறாரு. டாய் வேணும் அப்படி சொல்லும் போது எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு. இங்கே நீங்கள் பிள்ளைங்கிட்ட எதுக்கு வெடிக்குன்னு பேசுகிறீங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் எப்படி பேசுகிறாதா அப்படிங்கிறாரு. அம்மா அம்மா அப்பா அப்பா ஏம்மா துண்டு கட்டிகிட்ருக்காரு அப்படிங்கிறது. போடா முதல்ல ஒரு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டார். எங்கள் பிள்ளைங்கங்க அது, எனக்கு பிள்ளைலாம் இந்த அதெல்லாம் தொல்லை, இப்போ நீ வா முதல்ல அப்படி சொல்லி திருப்பி 2வது ரவுண்டா அப்படிங்கிறீங்க. ஆமாண்டி ஜிங்கி அப்படி சொல்லி டப்புன்னு அப்படியே திருப்பி உங்களை பெட்டில் போட்டுருந்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ இதோட இந்த தேவங்களோட சீரீஸ் வந்து வைண்டப் ஆகுது. ஹாப்பி எண்டிங் தான், எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாருக்குமே பேர் இருக்குது. ஸோ யாரும் யாரோடையும் ஃபீல் பண்ண வேணாம், நல்ல ஒரு எண்டிங் தான் நான் கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு ஒரு சீரீஸில் பார்க்கலாம். தென் அடுத்தது என்னமோ சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேனா யார், ஐயோ ஜங்குகாட ஒரு சீரீஸ் இப்போ ஆரம்பிச்சேனே, பழைய சீரீஸ் டார்க் லவ் ஞாபகம் வந்துருச்சு. அது வந்து அடுத்த இந்த இதில் நான் வைண்டப் பண்ணிடுறேன்டா. ஸோ முடிஞ்சிடும் கண்டிப்பாக உங்களுக்கு. நான் அதை முடிச்சுட்டு தென் ஜெமினாவோட 3 ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அது நான் செகண்ட் பார்ட் நான் அப்கமிங்கில் நான் போட்டுறேன், ஓகேங்களா. ஸோ பாய், அன்யோ சராங்கி, ஹோப் யூ லைக் இட். தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், அன்யோ சராங்கி. நிக்கோ நிக்கோ நீ.